ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரின் திருப்பாடுகளின் வாரம் ஆரம்பமாகிறது. இன்றைய இறைவாக்கை மத்தேயு நற்செய்தியாளரின் உரைகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இறை வார்த்தையை குறிப்பாக ஆண்டவர் எருசலேம் வந்து சேருகின்ற ஒரு நிகழ்வை மிக அற்புதமாக உடைக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் கலிலேயாவிலிருந்து எருசலேம் வருகின்ற ஒரு நிகழ்வை ஒரே நிகழ்வாகவும் நமக்கு வர்ணிக்கிறார். அவ்வாறு அவர் வருகின்ற போது கலிலேயா பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் வருகிறார்கள். இது பாஸ்கா விழா, எனவே அனைவரும் எருசலேமை நோக்கி வருகிறார்கள். ஆண்டவர் வருகிறார். எரிகோவை நெருங்குகின்ற போது பார்த்திமேயு குருடனையும் பார்க்கிறார். பார்த்திமேயு குருடன் இயேசு வருகிறார் என்பதை அறிந்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று கூவ அவரை அழைத்து அவருக்கு பார்வை தருகிறார். அதோடு சேர்ந்து அந்த கூட்டத்தோடு அவரும் புறப்பட்டு வருகிறார். கடலின் பகுதியிலிருந்து 690 அடி கீழே உள்ள கலிலேயா பகுதியிலிருந்து 2300 அடி கடல் பகுதியிலிருந்து உயரமுள்ள ஒரு மலைக்கு, எருசலேம் பகுதிக்கு ஏறி செல்கிறார். அவரோடு அவருடைய பிள்ளைகளும் சீடர்களும் ஏறி செல்கிறார்கள். அவர் மீது விசுவாசம் கொண்ட அனைவரும் இந்த மலைக்கு ஏறுகிறார்கள். ஆண்டவருடைய மலைக்கு வருகின்ற போது இறைவாக்கு சொல்கிறது, அங்கே நடந்த விஷயங்களை பார்த்து, அவருடைய வருகையை பார்த்து எருசலேமில் உள்ள மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள். மத்தேயு சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பூமியினுடைய நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட ஒரு அதிர்வு. அப்பேற்பட்ட அதிர்வை அந்த எருசலேம் உணர்கிறது. அவர் பிறந்த போதும் இதே நடுக்கம்தான், அவர் உள்ளே வருகின்ற போதும் இதே நடுக்கம்தான். எனவே அந்த இறைமக்கள் சாதாரணமாக கூவுகிறார்கள், ஓசான்னா, கடவுள் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெறுகிறார். ஓசான்னா என்றால் கடவுள் எங்களுக்கு உதவி செய்யும் என்ற அர்த்தம். கடவுளே எங்களுக்கு உதவி செய்யும். எனவே அவர்களோடு குழந்தைகளும் சேர்த்து கூவுகிறார்கள். இவர்கள் கூவவில்லை என்றால் கற்களே கூவும் என்று சொல்லுகிறார். எனவே குழந்தைகள், சாதாரண மக்கள், சிறுவர் குழாம் இயேசுவினுடைய அழகை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். இயேசுவினுடைய வல்லமையை பார்த்து நிறைவடைகிறார்கள். இயேசுவினுடைய பிரசன்னத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். ஏனென்றால் இந்த சிறுவர் குழாம்தான் இயேசுவினுடைய குழுக்கள். சீடர்கள் குழந்தைகளை வரவேண்டாம் என்று தடுத்த போது அவர்கள் குழந்தைகள் விண்ணரசை போன்றவர்கள், எனவே அவர்களை தடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுவதனுடைய அர்த்தம், இந்த ஒரு குழந்தைகள்தான், இந்த எளிய மனத்தினர்தான், சாதாரண மனத்தினர்தான் அவருடைய எதிர்கால சீடர்கள். இந்த சீடர்கள் எப்பொழுதும் தன்னை பற்றி கூவிக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். கடல் கடந்து, நாடுகள் கடந்து இந்த கிறிஸ்து இயேசுவை இன்றும் இந்த சின்ன சிறிய சகோதர சகோதரிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றும் இதே கோபேரி கழுதையில் ஆண்டவர் நம்மிடமும் வருகிறார்.
குறிப்பாக அரசர் வருகின்றது. உன்னுடைய அரசர் கோவேரி கழுதையில் வருவார். தொடக்க நூலில் 49வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மகன்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் தருகிறார். குறிப்பாக யூதாவுக்கு ஆசீர்வாதம் தருகின்ற போது, உன்னுடைய கழுதை உன்னுடைய கெட்டிலில், குறிப்பாக உன்னுடைய திராட்சை பழ தோட்டத்தில் கட்டப்பட்டிருக்கும். அந்த அரசு உன்னிடம் வருகின்ற வரையில் யாரும் உன்னை அதிலிருந்து எடுக்க முடியாது. அப்படி என்றால் இந்த கோவேரி கழுதை என்பது அரசனுக்குரிய ஒரு விஷயம். எனவே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அரசனுக்குரிய தகுதியோடு அந்த எருசலேம் நகரில் நுழைகிறார். இங்கே தாவீது அரசனைப் போலல்ல, சாலமோன் அரசனைப் போலல்ல, படைகளும் படைபலமும் கொண்ட அரசல்ல, அரசுகளிலே பணமும் பொருளும் கொண்ட அரசல்ல, அன்பும் அமைதியும் நீதியும் நேர்மையும் கொண்ட அரசு. இந்த அரசில் அன்புதான் உயர்ந்திருக்கின்ற போது, அன்புதான் உயர்ந்திருக்கின்ற அரசு. இப்பேற்பட்ட வல்லமையுள்ள அரசில் சிறுவர் குழாம் காலம் முழுக்க வாழ்வார்கள். இந்த அரசுதான் திருச்சபை. இந்த அரசுதான் கிறிஸ்துவ சமூகம். இந்த அரசில்தான் ஆண்டவர் வாழ்கிறார். உன்னுடைய அரசு என்றென்றும் வரட்டும். என்றும் கோவேரி கழுதையில் அமர்ந்து நம்மிடம் வருகிறார். நம்முடைய பகுதிகளில் வருகிறார். நம் உள்ளத்தில் வருகிறார். நம்முடைய ஆலயத்தில் இன்றும் அப்பமாகவும் ரசமாகவும் வந்து இறங்குகிறார். அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதும் நடுக்கம் வருவதும் நம் கையில் தான் இருக்கிறது. இயேசுவை பெற்றுக்கொண்ட முதல் மனிதன் அப்பத்துண்டை பேய்த்து திராட்சை பழ ரசத்தில் துவைத்து கொடுத்த போது அவனுள் சாத்தான் புகுந்தான். ஏனென்றால் அவன் நடுக்கம் வருகிறவன். அப்பத்துண்டை எடுத்து மற்ற சீடர்கள் பகிர்ந்து கொண்ட போது கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டார்கள். இன்றும் கோவேரி கழுதையில் அமர்ந்து கொண்டு நம்மிடம் வருகிறார் ஆண்டவர். நம்முடைய பதில் என்ன என்று யோசிப்போம். எங்களை நேசிக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களை வழிநடத்தும், எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஓசானா என்று பாடி உம்மை வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற நடுக்கத்தையும் பயத்தையும் போக்கும். நாங்கள் எப்பொழுதும் முது பிரசன்னத்தை பார்த்தவுடனே மகிழ்ச்சியும் சந்தோஷம் குதூகலித்த மக்களாய் வாழவும், அந்த பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றவர்களாகவும், உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் நாங்கள் வாழுகின்ற இறை மக்களாகவும் எங்களை உருமாற்றும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.